வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சந்திரசேகர் நாயர் அவரோடு கலந்துரையாடல் செய்து ஒரு அற்புதமான தகவலை தந்திருக்கிறார். அதனை நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் சொல்ல அதற்கான காட்சிகள், அதற்கான இடங்கள், அதை பற்றிய தகவல்களை எல்லாம் தேடி பிடித்து எடுத்து சிறப்பான ஒரு செய்தியாக நமது நகர்வளப் பகுதியிலே தந்திருக்கிறார்கள். ஆம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள், அற்புதமான படங்கள், பார்த்து ரசித்து இன்றைக்கும் மறக்க முடியாத அதில் சில படங்கள் உண்டு. அந்த சில படங்களில் முதன்மையான படம் 10 படங்களை தேர்வு செய்தால் அதில் முதல் படமாக நிற்பது அன்று விடுதலைக்காக வெள்ளையனை எதிர்த்து நின்று இந்த மண்ணுக்காக தன் உயிரை தியாகம் செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த பெயரை கேட்கின்ற போதே அதிரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வெளிவந்து இன்று 66 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. 16/5/1959 ஆண்டு இந்த திரைப்படம் வெளிவந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து, அவருடைய நடிப்பில் அற்புதமான ஒரு திரைப்படமாக வந்த இந்த திரைப்படம் சிறப்பான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட திரைப்படத்தை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். நமது செய்தியாளர் திரு ஆசா அமீத் அவர்கள் சந்திரசேகரோடு கலந்து உரையாடுகின்ற போது இந்த தகவலை சொல்லுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்றைக்கு வயது 66 கடந்து விட்டது என்றும், ஆசியா ஆப்பிரிக்கா படவிழாவில் சிறந்த படம் என்று வென்று விருதை பெற்றது என்ற தகவல். அதே விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் சிறந்த நடிகராக பெற்ற தந்த படம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொன்னார். இந்த படத்தினுடைய பாடல்களை எல்லாம் இன்று கேட்டாலும் புதுமையாக, சிறப்பாக, அற்புதமாக இருக்கும். சிறந்த இசையமைப்பாளர் விருதினை ஜி ராமநாதன் அவர்களுக்கு பெற்றுத்தந்து இசையமைத்த ஒரு திரைப்படம். சிறந்த நடன அமைப்புகளுக்கான விருந்து ஆக மொத்தம் ஆசியா ஆப்பிரிக்கா படவிழாவில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கு 4 விருதுகள் பெற்றுத்தந்தது. சிறந்த நடிகருக்காக நடிகர் திலகத்திற்கு, சிறந்த இசையமைப்பாளர்களுக்காக ஜி ராமநாதன் அவர்களுக்கு, சிறந்த நடன அமைப்புக்கான விருந்து, சிறந்த படம் என்று 4 விருதுகளை இது ஆசியா ஆப்பிரிக்கா படவிழாவில் பெற்றுத்தந்த ஒரு திரைப்படம் என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன். முதலில்
லண்டனில் டெக்னிக் கலர் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அந்த டெக்னிக் கலர் ஈஸ்ட்மென்ட் கலராக மாறி இன்றைக்கு கருப்பு வெள்ளை திரைப்படமே காணாமல் போய் இன்றைக்கு கலர் திரைப்படம்தான். அதற்கு முதல் எடுத்துக்காட்டாக இந்த படம்தான் அமைந்தது. முதலில் லண்டனில் டெக்னிக் கலர் பிரண்டு போடப்பட்ட படம் என்று சொன்னால் அது வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். இந்தியாவில் இந்த திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பாகவே லண்டனில் அன்றைக்கு வெள்ளையர்கள் இந்திய நாட்டை ஆண்ட அந்த லண்டன் நகர், அந்த லண்டனில் முக்கிய பிரபலர்களுக்காக இந்த திரைப்படத்தை திரையிட்டப்பட்டது. விழாவிற்கு தலைமை தாங்கியவர் அன்றைய இந்திய நாட்டினுடைய தூதராக இருந்த விஜயலட்சுமி பண்டிட். இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய சகோதரி. இந்திய நாட்டினுடைய மிக பெரிய கோடீஸ்வரராக அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் காலத்திலேயே இருந்த மோதிலால் நேருவினுடைய புதல்வியாக இருந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் என்றும், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் ஆவதற்கு முன்பாக இது நாடகமாக 100க்கு மேற்பட்ட மேடைகளிலே அரங்கேற்றியது என்றும், இந்த நாடகத்தை பார்த்த அன்றைய பிரபலமான திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என்று இருந்த B.R. பந்தலு பத்மினி பிக்சர்ஸ் சார்பாக இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை எடுக்க வேண்டும் என்று நாடகத்தை பார்த்து அந்த நாடகத்திலே நடித்தவர்களோடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் சில நடிகர்களையும் ஒப்பந்தம் செய்து பிறகு திரைப்படத்திற்கு தேவையான நடிகர்களை ஜெமினி கணேசன், பத்மினி, எஸ். வரலட்சுமி, ஏ. கருணாநிதி என்று பலரை தேர்வு செய்து இந்த திரைப்படத்தை அழகாக அற்புதமாக பத்மினி பிக்சர்ஸ் சார்பாக இந்த படத்தை எடுத்தார். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு ஆற்றல் திறமை என்று சொன்னாலும் அதில் இன்னும் ஒரு அருமையான பங்கை பெற்றிருப்பார் சக்தி கிருஷ்ணசாமி. ஆம், இந்த திரைப்படத்திற்கு திரை, கதை, வசனத்தில் தூள் கிளப்பியிருப்பார் சக்தி கிருஷ்ணசாமி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசுகின்ற வசனம் வட்டி, வரி, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வட்டி என்ற அந்த வசனமாகட்டும், அல்லது தூக்கிலிடப் போகின்ற போது பேசக்கூடிய வசனமாகட்டும், இப்படி அந்த திரைப்படம் புல்லா சக்தி கிருஷ்ணசாமியினுடைய அந்த நிகழ்வுகள் அற்புதமாக இருந்திருக்கும். வசனங்களிலே அற்புதமாக சிறப்பாக சக்தி கிருஷ்ணசாமியினுடைய ராஜ்யம் இருந்திருக்கும். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த திரைப்படம் இன்றைக்கு 66 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறது. பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? இந்த திரைப்படம் வெளிவந்து சில ஊர்களிலே 100 நாட்கள் தாண்டி ஓடி
இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை வெற்றி படமாக தமிழக மக்கள் அன்றைக்கு மாற்றினார்கள். சில இடங்களில் இது வெள்ளி விழாவை கண்ட திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கூட சொல்லுவார்கள். இதில் ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொருவருடைய நடிப்பும் இன்றைக்கு பார்த்தாலும் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படத்தினுடைய வெற்றி எதிரொலிக்கும். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் திலகம் சம்பளமே வாங்காமல் அந்த சம்பளத்தை கூட பெற்று அதை பல பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிக்கு கொடுத்தார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட காயத்தாறு என்ற இடம் இறுதியாக கடைசியாக வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடித்து வெள்ளையன் தூக்கிலிடக்கூடிய இட்ட இடமான காயத்தாறு என்று சொல்லுவார்கள். திருநெல்வேலியிலே இருக்கிறது அந்த இடம். அங்கே 47 சென்ட் இடத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விலை கொடுத்து வாங்கி அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு சின்னம் சுதிப்பி என்பார்கள். அந்த நினைவு சின்னத்தை எழுப்பி அதன் மேல் கட்டபொம்மனுடைய சிலையை நிறுவி அன்றைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து திறப்பு விழாவை நடத்தினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆண்டுதோறும் அந்த இடத்திலே நடிகர் திலகத்தினுடைய செலவில் கட்டபொம்மனுக்கு விழா நடத்தப்பட்டு கட்டபொம்மனுக்கு அரசு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை தமிழக அரசிற்கு தானமாக அளித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சிம்மக்குரலோன். அதன் பிறகு வந்த அரசுகளும் அந்த இடத்தை மேம்படுத்தி தமிழகத்திற்கு சுற்றுலா வருபவர்களுக்கு அந்த இடத்தை கண்டுகளித்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சரித்திரத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடுகளை இன்றும் நடக்கிறது என்று சொன்னால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சிம்மக்குரலோன் நடிப்புக்கே இலக்கணம் வகுத்த நடிகர் திலகத்தைத்தான் சாரும். கட்டபொம்மன் நினைவுபடுத்தும் கட்டபொம்மனை நினைக்கும் போதெல்லாம் அந்த கட்டபொம்மன் நமது கண்கள் முன்னாலே நிற்க மாட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் கட்டபொம்மனாக நமது முன்னாலே கண்ணில் தோன்றக்கூடிய அந்த நடிப்பும் அந்த ஆற்றலும் அந்த சிறப்பும் இன்றைக்கும் நாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற வரலாற்றை எடுத்தோமேயானால், அந்த வரலாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்வோமேயானால் அந்த இடத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய முகம்தான், அவருடைய சிம்ம குரலில் அவர் பேசிய அந்த வசனங்கள் தான், அவருடைய அந்த துடிப்பான நடை, அந்த துடிப்பான வீரமான பேச்சுக்கள், ஜக்கம்மா என்று தன்னுடைய மனைவியை அழைக்கின்ற போது, நான் போருக்கு செல்லுகிறேன், ஆனால் மீண்டும் மீண்டும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதே ஜக்கம்மா, இது ஏன் என்று நான் அறியேன் என்று அவர் இறுதியாக பேசுகின்ற மனைவியிடம் வசனமாகட்டும், தூக்கு கயிறை முத்தமிடுகின்ற போது துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்று பரவசமான அந்த டயலாக் வசனங்களை எல்லாம் சொல்லுகின்ற போது இன்றைக்கும் அந்த படத்தை நாம் பார்த்தால் பரவசம் ஏற்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை B.R. பந்தலு அவர்கள் அதிக பொருள் செலவில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்.
ஜி ராமநாதன் இசையமைப்பாளர் எப்படி அற்புதமான பாடல்களை அன்றைக்கே போட்டிருக்கிறார். கேள்வி பதில், காதல் பாடல். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா, உன் காசு மாலை பார்த்துக்க பத்திரமா. வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா. எப்படிப்பட்ட பாடல்! ஜெமினி கணேசன் பத்மனிக்கு காதல் பாடல்கள், பி சீனிவாசும் பி சுஷீலாவும் பாடுகின்ற அந்த பாடல். பத்மனி, எஸ் வரலட்சுமி, ராகினி மூன்று பேரும் ஒரு கேள்வியை தொடுக்கும் பாடலாக பாடும் பாடல். இப்படி அந்த படம் முழுவதும் வருகின்ற பாடல்களை ஒரு அற்புதமான பாடல்களாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல்களை எல்லாம் பல கவிஞர்கள் எழுதியிருந்தாலும் கண்ணதாசனுடைய கருத்தாலமிக்க பாடல்களும் பல உண்டு அந்த திரைப்படத்திலே என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமைதனை பெற்ற இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் இன்றைக்கு வெளிவந்து 66 ஆண்டுகளை கடந்துவிட்டது என்று அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை சிறப்போடு எடுத்து நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சந்திரசேகர் நாயர் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நமது நகர்வள பகுதிக்கு அந்த தகவலை கதையாக சொல்ல இதற்கு ஏற்றதைப் போல காட்சிகளை பதிவு செய்த நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு இதுபோன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை மீண்டும் நாங்கள் தருவோம் என்று சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை தேடி பிடித்து நீலமலை தொலைக்காட்சியும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபும் உங்களுக்காக வழங்கியிருக்கிறது. நீலமலை தொலைக்காட்சியிலும் இந்த காட்சியை பார்த்து ரசியுங்கள். அதே நேரத்தில் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் உடனுக்குடன் கண்டு மகிழ நீங்கள் இதுவரை NMTV யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற காட்சிகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை பற்றியும் அதனுடைய நடிப்புகளையும் அதனுடைய வசனங்களையும் அதனுடைய பாடல்களையும் சிறப்பாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது எப்படி இருக்கிறது? நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சந்திரசேகர் நாயரோடு சொன்னது சரியா? இதை அந்த காட்சிகளை அற்புதமாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக தந்திருக்கிறாரா? இதை கதை போல நான் சொல்லியிருக்கிறேனா அன்பில் என்பதை போன்ற கருத்துக்களை உங்கள் யூடியூப் பகுதியிலே கமெண்ட் பகுதியிலே கட்டாயமாக அன்போடு கேட்கிறோம், நேசத்தோடு கேட்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.